போத் வேரியபிள்ஸ் வெரி குட். அப்ப இங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? பேசிக் டைப் ஆஃப் டபுள் இன்டெக்ரல். கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, எவாலுவேட் ஆர் பாயிண்ட்ன்னு சொல்லி கேட்க போறாங்க. சரிங்களா? எவாலுவேட். ஓகே. ஸோ எவாலுவேட்ல என்ன கேட்கறாங்க? சும்மா ஒரு சின்ன ப்ராப்ளம் போட்டு காட்டுறேன் பாருங்க. மேபி ஐன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் 0 to 2 x into y squared into dy dx. சரிங்களா? இப்ப இங்க என்ன நடக்குது? எது எதனோட லிமிட்ன்னு பார்க்கணும். எடுத்த முடியும் dy dx இருக்குது. அப்ப இது எதனோட லிமிட் ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. சரிங்களா? y is equal to 0, y is equal to 2. ஆ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இன்டீரியர்ல எடுக்குறீங்க. இந்த இன்டீரியர்னா ஃபர்ஸ்ட் இன்டீரியர் இன்டெக்ரல். சரிங்களா? அப்ப ஓகே சார். இங்க இருக்கிற வேரியபிள் அதாவது இதனுடைய வேரியபிளோட லிமிட் எதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக்க்கும்போது நீங்க சொன்னது கரெக்ட். இது y ஈக்குவல் டு இது y ஈக்குவல் டு. அப்ப வெளிய இருக்கிறது சார் என்ன இந்த சம் இருக்குது? எழுதிக்கிட்டா இல்ல கடைசியா எழுதிக்கிட்டா சார்? ஆ நாங்க எது இருந்தாலும் ஷேர் பண்ணிறேன்டா கண்ணு. பிடிஎஃப் ஷேர் பண்ணிருவேன். ஓ அதே மாரி ஓகே லிங்க் சார். சரி. YouTubeல அப்லோட் பண்ணிருவேன். இது அப்படியே ஓகே யூடியூப்ல சார். அப்லோட் பண்ணிருவேன். அதனால எது இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க எழுதினாலும் சரி, இல்ல கொஞ்சம் கவனிச்சாலும் சரி. நம்மளுக்கு கவனிக்கிறது முக்கியம். ஆன்லைன் மெத்தட்னால கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஓகே. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே சார். இன்டெக்ரல் 0 to 1 வித் ரெஸ்பெக்ட் டூ நல்லா பாத்துங்க வித் ரெஸ்பெக்ட் டு dy பண்றீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு dy பண்ணும்போது xங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ட்ட தூக்கி வெளிய போட்டுருங்க. சரிங்களா? அப்ப x தூக்கி வெளிய போட்டீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இது பண்ணும்போது இன்டெக்ரல் 0 to 2 y ஸ்கொயர்ட் இன்டு dy கரெக்ட்டுங்களா? இன்டு dx. ம். இதுல என்னாச்சும் டவுட் இருக்குதுங்களா? ஏன் வித் ரெஸ்பெக்ட் சரி. டு dy வித் ரெஸ்பெக்ட் டு dy x வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். கான்ஸ்டன்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு வெளிய தூக்கி போட்டுச்சு. அப்ப என்ன நடக்குது? ஓகே சார். இன்டெக்ரல் 0 to 1 y ஸ்கொயரோட இன்டெக்ரல் x என்ன? y cube by 3. வெரி குட். y cube by 3 லிமிட் வந்து 0 to 2 0 to 2 dx. x in dx. அப்ப இங்க என்ன நடக்கும்டா கண்ணு? அப்ப இன்டெக்ரல் 8 by 3. ஆ 8x square by 6. ஓகே dx. அப்ப என்னாச்சு? 8/3 கான்ஸ்டன்ட் அகைன் வெளிய எடுத்துக்கங்க. இன்டெக்ரல் 0 to 1 x into x dx. square by 2. ம். 0 to 1. 8/3 வெரி குட். நீங்க சொன்னது கரெக்ட். x squared by 2 4 by 3 sir. சூப்பரா கண்ணு. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு 8/3 இன்ட்டு 1/2 அது 0ன்னு இதாயிரும். அப்ப 4ன்னு ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்ப என்னன்னு இப்ப ஓகே நோட் சார். பண்ணிக்கலாம். இன்னும் 2 மினிட்ஸ் டைம் குடுக்குறேன். டக்குன்னு நோட் பண்ணிக்கங்க. Yes sir.